இந்த 2025ஆம் ஆண்டின் நிறைவை ஒட்டி 3 அமைப்புகள் சேர்ந்து நடத்தும் கலை விருந்து அனைவர் நினைவிலும் நிற்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இது 3 சபா தான். நான் சொல்கிறது சரியாக இருக்கிறது என்னுடைய ஞாபகம் மருதியில் விட்டு போயிருப்பேன். ஒன்று நாட்டியகலா கான்ஃபரன்ஸ்னு கிருஷ்ணகாந்த் சபா நடத்துது, இது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோது, வாணி மகாலோன்னு நினைக்கிறேன். இது 2 தான் ஃபேமஸாக நடந்துட்டு வருது. இப்போ நாம் எல்லாரும் பாராட்டோம். எங்களது நாட்டியகலா கான்ஃபரன்ஸ் கிருஷ்ணகாந்த் சபாவில் இனாகரேட்டிவ் நான் இருக்குன்னு மாற்ற போயிட்டேன், யாருக்கு தேதி கொடுத்துட்டேன். அப்புறம் இவர் ஃபோன் பண்ணார், கிளம்பிட்டேங்களான்னு சொல்லி. எக்ஸாமன் பிரபு சார் மறந்து போயிட்டேன் சார், டேட் கொடுத்துட்டேன், என்ன இன்றைக்கி வாங்கினார். இன்றைக்கி இது மாதிரி நீங்கள் போகணுன்னு, நீங்கள் வாங்க 15 நிமிஷம் வந்துட்டு போயிடலான்னு. அதனால் 9:15 போயிட்டு 9:45 இருக்குன்னு வாங்க வந்து புறப்பட்டு வந்தேன். சந்தோஷமாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த பகுதியிலையோ இருக்கக்கூடிய நாட்டியம், அதை பரதநாட்டியமோ கதகளி எது வந்தாலும் பூரா ஒரு முக்கால்வாசி ஹால் ஃபுல்லாக இருந்து இத்தனைக்கு அவங்க இது உண்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு. அதெல்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருந்தது. அதனால் அந்த கலைகளுக்குன்றது இப்போது நாங்கள் அதிகமாக மியூசிக் தான் வந்து முக்கியமான ஸ்தானம் கொடுத்துட்டு வரோம். இந்த 2 சபா வந்து நாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ நீங்கள் கிருஷ்ணா சபாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்தப்புறம் கோவிட் வந்தப்புறம் எல்லாம் தலைகள் மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி நாடக பேர் காமிச்சேன், அது வந்து ஏப்ரலில் கொடுப்பாங்க. அப்புறம் சங்கீத சூடாமணி கிருஷ்ணகாந்த் சபாவில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி 2 ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். அன்றைக்கி வந்து சங்கீத சூடாமணி. நாட்டிய சூடாமணி டிசம்பர் தான் கொடுப்பாங்க. அது வந்து நித்திய சூடாமணின்னு அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிற சபாவில் இந்த சபா ஒன்று, கிருஷ்ணகாந்த் சபா ஒன்று நான் பெருமையோடு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். புதுடில்லியில் உள்ள ஆயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நம் கலைகள் மூலம் பண்பாட்டை வளர்த்து வருகிறது. இதன் ஸ்தாபகரான பாலாதேவி சந்திரசேகர் அவர்கள் கலையிலும் கல்வியிலும் தேர்ந்தவர். உள்நாட்டிலும் அமெரிக்காவிலும் கலை பண்பாடு பற்றி படித்துள்ள ஒப்பற்ற ஒரு பெண்மணி. நம் கலைகளையும் பண்பாட்டையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்கின்றார் இவர். அதையொட்டியே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் நடன நடிகர் பத்மஸ்ரீ சித்ரா விசேஷன் அவர்களும் சுகன்யா ரவீந்திரன் இணைந்து வழங்கும் விசித்திர பிரதர்ஷினி என்ற நிகழ்ச்சி வித்தியாசமான கலைப்படைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். சித்ரா வித்யாசன் அவர்கள் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வதில் வல்லவர், ரொம்ப பாராட்டுக்குரியவர். பெருங்கூட்டம் வந்திருக்கேன், நானும் அதில் கலந்துருக்கேன். அதன் மூலம் ரசிகர்கள் நடனத்தின் நுணுக்கங்களையும் உட்பொருளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எங்கேது கூட 1967 சாரி 96 97 2 வருஷம் நீங்கள் நாட்டியகலமாக இருக்கணும். சுகன்யா ரவீந்திரர்கள் சிறந்த நடனமணியும் நடன குருவும் ஆவார். இது சிதம்பரம் அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வழங்கும் கலை விருந்து. ஏற்கனவே இந்த அமைப்பு நடத்திய சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். கலைகள் மீதுள்ள இவர்களது ஆத்மார்த்தமான ஈடுபாட்டை பாராட்டுகிறேன். அரக்கோணம் இதான் நான் முதல் தான் கேள்விப்படுறேன். அரக்கோணம் தேஜஸ் நித்யாஞ்சலி நடத்தும் மீனாட்சி என்ற நிகழ்ச்சியும் நம் பாரம்பரிய பெருமையை உணர்த்தக்கூடியது. நம் நடன வகைகளின் உட்பொருள் தெய்வீகம். எனவே புராணங்களில் உள்ள சம்பவங்கள் நாட்டிய நாடக காட்சிகளாக மேடை ஏறுகின்றன. தெய்வீகம் இல்லாமல் பாரதத்தில் எந்த பாரம்பரிய கலையும் இல்லை என்பதே உண்மை. எனவே இதில் நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்களின் பொறுப்பு கூடுதலாகிறது. பழைய புராண கதைகளை இந்த தலைமுறையினரும் ரசிக்கும்படி வழங்க வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வு வெற்றி பெறும். உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरा. ओम नमो भगवते मुक्तकृष्णाय. I just asked Baladevi, தமிழ்ல பேசணுமா ஆங்கிலத்தில் பேசணுமான்ட்டு. கட்சியில் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் எப்போவுமே போல. இங்கே வந்து இன்னைக்கு டெல்லியிலேருந்து சில பேர் வந்திருக்கிறதாக சொன்னார். அதனால் கலந்தே பேசுகிறேன்.
இந்த சங்கம் ஃபெஸ்டிவல்ங்கிறது சென்னையில் 4வது வருஷம் நடக்கிறது. பாலாதேவி சந்திரசேகரன் அவரோட கணவர் ஸ்ரீ சந்திரசேகரன் இதை நடத்திட்டு வர 18 வருஷமாக இது யூஎஸில் பண்ணிட்டு வரா. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா அவாக்காக உண்ணா பண்ணிக்கிறாரு. அவள் யங் டான்சர்ஸ், யங் மியூசிஷியன்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஊக்கம் கொடுத்துருக்கா நிகழ்ச்சிகள். Karthikeyan is very happy to be associated with Baladevi Chandrasekhar and Chandrasekhar. This is the 4th year. Baladevi Chandrasekhar எப்போ காண்டாக்ட் பண்ணக்க சடனாக சொல்லுவாங்க யூரோப்பில் இருக்கேன்பாங்க, இன்னொரு வாட்டி வேறு ஏதாவது கண்ட்ரி ஒவ்வொரு வாட்டி பேசுவோம், ஒவ்வொரு கண்ட்ரிலேயே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்தியன் கல்ச்சர் அந்த டான்ஸ் இதை தஞ்சாவூர் அந்த இதை பற்றி பண்ணாங்க. மாதிரி எவ்ரி இயர் ஒரு நியூ ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நிறையா ரிசர்ச் பண்ணி she brings out a new concept to India and is taking globally all over the world and it needs to be appreciated and I wish her all the best and making the time for this festival. As previously they mentioned, மார்கழி மகோத்சவம்னா ஒரு சபாலையும் ஏதோ ஒன்று நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்துருங்கோம்பா, இன்னொரு ஆர்டிஸ்ட் நான் உங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்துடுறேன், என் ப்ரோக்ராம்க்கு வந்துருங்கோ நீங்கம்பா. அதே மாதிரி எல்லாரும் இங்கே ஸ்கூல் நடத்துகிறா, யார் ஸ்கூல் நடத்துகிறாலோ நிச்சயமாக ஹால் ஃபுல்லாகிடும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் குழந்தைகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்தாதான் உண்டு அப்படின்னு. ஸோ வித் ஆல் திஸ் ஹேப்பனிங் இன் த சிட்டி டியூரிங் மார்கழி மகோத்சவம், we are not new to this. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா கார்த்திக் வயநாட்ஸ், பமன், கிருஷ்ணானசுவா எல்லா அகாடமி எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அலாங் வித் மை குரு, மை ரெவியர்டு குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம். அதனால ஐ எம் நாட் நியூ டு த மார்கழி ஃபீவர் ஆர் த ஃபர்வர் இன் சென்னை. And I belong to Tanjavur, Umayalpuram. My husband belongs to Umayalpuram. We come from a very scholarly family. My great-grandfather was Neelakanta Shastrigal, Kshetravalapuram Neelakanta Shastrigal, Mahaperivalukku Nataka Guru. அதனால நீங்கள் என்னைக்காவது திருவையாறு போனீங்கன்னா தியாகராஜ சமாதி ரைட் சைடில் க்ஷேத்திரவாலபுரம் நீலகண்ட சாஸ்திரிகளை பார்க்கலாம். அதே மாதிரி என்னுடைய அங்கிள் சுவாமி சாந்தானந்தபுரி, he was an INDS officer for Government of Karnataka, gave up everything and took to sannyasam in 1992. அவருடைய சமாதி பண்டித்தப்பட்டுங்கிற இடத்துல திருவண்ணாமலையில். அதனால though I live in US, I travel worldwide, my soul is in Tanjavur, Umayalpuram, Kumbakonam, Manjakudi. Swami Dayananda Saraswati is related to me from my mother's side. எங்கள் அம்மா மஞ்சக்குடி, எங்கள் அம்மா சுவாமிஜி எல்லாம் சேர்ந்து வளர்ந்தார். அது ஒரு இது. And I went into a family like that. Umayalpuram Shivaraman is my husband's சித்தப்பா. And எங்களுக்கு உமையாள்புரத்தில் ஒரு இது இருக்கு, மடம் இருக்கு, ராமருடைய மடம். 100 வருஷமா சீதா கல்யாணம் நடக்கிறது. அங்க பாடாத மகானே கிடையாது, வாசிக்காத மகானே கிடையாது. ஒரு சின்ன மடமா தான் இருந்தது, மண்ணு மடமா இருந்தது. அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி பாகவதர்கள்லாம் எல்லா பாகவதர்களும் அங்கே தான் பண்ணியிருக்கா. And we have a home in Kumbakonam where Mahaperiva has sat 350 times in that house. அதுக்கு ஒண்ணுமே பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். சாயங்கால வேலையில சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வேத பாராயணம் நடக்கிறது. இன்னைக்கெல்லாம் நான் ஏதோ ஒன்று ஆடுறேன். I have completed 37 countries, I have completed 40 countries னு சொல்றது I'll also put it in English as I go around equipping my resume that I have performed in 40 countries. I owe it to my guru, great gurus and the elders in my family. ஏன்னா அவளோட பிடியிலேருந்து நம்ம விடுவிச்சுக்க முடியாது. They will guard us for generations together. So I'm